வணக்கம் நண்பா. இந்திய அணி தற்போது அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளிலும் சிறப்பாக ஆடி வரும் சூழலில் பல்வேறு குழப்பங்களுக்கும் இதன் காரணமாக இந்திய அணியை சுற்றி உருவாகியுள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் வரும் ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக ஆடும் வாய்ப்பை யார் பெறுவார்கள் என்பதால்தான். IPL தொடரின் மூலம் சாதித்த இளம் வீரர்கள் ஒரு பக்கம், ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்திய அணியில் இடம் பிடித்து ஆடி வரும் சீனியர் மற்றும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஒரு பக்கம் என இருப்பதால் இதன் மூலமாகவே ஒரு பெரிய குழப்பம் உருவாகியுள்ளது. கடந்த ஒரு வருடத்துக்கும் மேலாக ரோஹித் மற்றும் கோலி இல்லாமல் இந்திய T20 அணி தயாராகி வந்தது. ஆனால் தற்போது ரோஹித் மற்றும் கோலி ஆகியோர் மீண்டும் இந்திய T20 அணியில் இணைந்ததால் ஏற்கனவே அவர்களிடத்தில் ஆடி வந்த இளம் வீரர்களின் வாய்ப்பும் தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய அணி மாற்றி மாற்றி வீரர்களை தேர்வு செய்து வருவதால் இதன் அடிப்படையில் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி வீரர்கள் தேர்வு செய்யப்படுவதே பெரிய சிக்கலாகத்தான் தெரிகிறது. ஆனால் அதே வேளையில் பல கிரிக்கெட் நிபுணர்கள் மற்றும் பிரபலங்களும் கூட T20 உலகக்கோப்பைக்கு எந்தெந்த இந்திய வீரர்கள் தேர்வாகலாம் என்பது பற்றி தங்களின் ஆலோசனைகளையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியாவின் அசத்தலான ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் உலகக்கோப்பை தேர்வு குறித்து சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்து முடிந்த ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற்றிருந்த அக்சர் பட்டேல் கடைசி நேரத்தில் காயம் காரணமாக விலக நேரிட்டிருந்தது. தற்போது இந்திய அணியின் சிறந்த ஆல்ரவுண்டராக இருக்கும் அக்சர் பட்டேல் இந்த ஆண்டு நடைபெற உள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் நிச்சயம் இடம்பெறுவார் என்றுதான் தெரிகிறது. அதே வேளையில் ஆல்ரவுண்டர்கள் இடத்திற்கு இந்திய அணியில் கடும் போட்டி உள்ள சூழலில் இது பற்றி பேசியிருந்த அக்சர் பட்டேல், என்னுடைய 100% கொடுப்பதுதான் எனது வேலை. உலகக்கோப்பை அணி தேர்வில் என்ன நடக்கும் என்பதை நான் யோசிக்க தொடங்கினால் எனக்கே நெருக்கடி கொடுப்பதாக அர்த்தம். T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக நாங்கள் இன்னும் 2 T20 போட்டிகளில் ஆட உள்ளோம். அதற்கடுத்து IPL தொடரும் வருகிறது. இந்திய அணியில் உலகக்கோப்பைக்கான இடத்திற்கு கடும் போட்டியுள்ளது எனக்கே தெரியும். ஆனால் என்னுடைய போட்டி என்னோடுதான். எனது ஆட்டத்திறனை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதில்தான் நான் கவனம் செலுத்தி வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார்.